வணக்க மக்களே, சற்று முன்னியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். செந்தில் பாலாஜியுடன் மோதும் விஜயா அப்போ வீரபாண்டி. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு தயாராக வரும் விஜய் கூட ஜோதிடன் அறிவின்படி வி என தொடங்கும் 9 தொகுதியில் தான் அவர் கண்டிப்பாக போட்டியிடுவார் என்று கூறப்பட்ட நிலையில் தான் அவரை கரூரில் போட்டியிடுமாறு கட்சியினர் எல்லாம் அறிவுறுத்தி வந்தார்களாம். ஆனால் நாளைய தீர்ப்பில் இருந்து நடித்து வரும் விஜய் ஆரம்பத்தில் தனது தந்தை எஸ் சந்திரசேகரன் இயக்கத்தில் நடித்து வந்தாலும் கூட அவர் நடித்த விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக எனும் படம் தான் அவருக்கு ஒரு திருப்புமுனையாக ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமன்றி இதனால் அடுத்தடுத்து அவர் மற்ற இயக்குனர் படங்கள் நடித்தது கூட. இதைத் தொடர்ந்தான் அவர் தனக்கென ஒரு ரசிகர் பற்றாளத்தையே பெற்று வந்தாராம். அதாவது இளைய தளபதி என்ற பட்டத்துடன் அழைக்கப்பட்டு வந்தார். விஜய் ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல, நன்றாக நடமாடக்கூடியவர், பாடவும் செய்வாராம். இவர் பாடிய பாடல் ஹிட்டாதான். தாய் சேபாபம் இவரும் சேர்ந்து ஒரு தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை புரோட்டா என்ற பாடலை பாடியிருந்தார். இப்படி ஒரு ஆரம்பத்திலிருந்தே கஷ்டப்பட்டு ஒரு உயரத்தை அடைந்தவர் தான் இந்த தமிழக வெற்றிக் தலைவன் விஜய் ஆவார். தற்போது முன்னணி கதாநாயகனாக ஒரு படத்திற்கு 100 முதல் 150 கோடி வரை ஊதியம் பெறுவதுதான். தென்னிந்தியாவில் மட்டுமின்றி ஷூட்டிங் என்றால் இவரை காண ஏராளமான ரசிகர்கள் எல்லாம் கூடும் நிலையதான் விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருந்ததா. ஒரு முறை கூட நெய்வேலி ஷூட்டிங் எடுத்தபோது கூட ஏராளமான ரசிகர்கள் எல்லாம் கூடியதை அறிந்த விஜய் தான் வெளியே வந்து ஒரு பேருந்து மீது ஏறி செல்ஃபி எடுத்து அவர்களெல்லாம் மகிழ்த்த தருணமாக பார்க்கப்பட்டாராம். அது மட்டுமின்றி இப்படி விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் எல்லாம் உள்ளார்கள். அவர்களுக்கு சினிமாவில் ஆதரவு கொடுத்தது போல் அவருக்கு அரசியலிலும் ஆதரவெல்லாம் மக்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். அவருக்கு அலை வீசுகிறது. விஜய் எந்த ஒரு பொதுக்கூட்டம், மாநாடு, தேர்தல் பிரச்சாரம் சென்றாலும் கூட அங்கு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதும் அலைக்கடலில் திறந்து வந்துதான் அவர்களை பார்க்கிறார் என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா. அதாவது விஜய் தான் அடுத்த முதல்வர் என முழக்கங்களையும் விடுகிறார்களாம். அந்த வகையில்தான் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் கண்டிப்பாக எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிலவுகிறதா. இதைத் தொடர்ந்துதான் முதலில் விஜய் மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டது. இதற்கு தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் போட்டியிடுவார் எனவும் பேசப்பட்டதா. இதில் விஜய் தனது குடும்ப ஜோதிடர் அறிவின் பேரில் தான் செயல்படுவதாக சொல்லப்படுகிறதா. அவர் விஜயின் ஜாதகத்தை வைத்து பார்த்த பின் வி என்ற தொடக்கும் தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று ஜோதிடர் அவர் கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தார். அந்த வகையில்தான் வில்லிவாக்கம், விரும்பபக்கம், விக்கிரமாண்டி, விருதாச்சலம், வீரமாண்டி, விராலிமலை, விருதுநகர், விருதாச்சலம், விலங்கோடு ஆகிய 9 தொகுதியில் கண்டறியப்பட்டதாம். இந்த தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் அவர் கண்டிப்பாக போட்டியிடுவார் என்று ரகசிய சர்வே ஒன்று எடுக்கப்பட்டதா. இந்த நிலையில் தான் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த விஜய் 27ஆம் தேதி சென்றபோது அவரை பார்க்க ஏராளமானோர் கூடினார். இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தான் சிக்கி 41 பேர் உயர்ந்த சம்பவம். அச்சம்பவம் தமிழகம் மற்றும் இந்தியாவிலே ஒழிக்க போட்ட ஒரு துயர சம்பவமாக பார்க்கப்பட்டதா. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் விஜய் மீது யாருக்கு வெறுப்பு ஏற்படவில்லை என்பதால் விஜய் கரூர் மக்களின் நலனுக்காகவே அங்கு போட்டியிட வேண்டும் என கட்சியினரெல்லாம் மூத்த நிர்வாகிகளும் விஜயிடம் கோரிக்கை வைத்தார்களாம். அதாவது கரூரில் செந்தில் பாலாஜி கோட்டை என்பதை அங்கு விஜயால் போட்டியிட வெற்றி பெற முடியாது என்ற கேள்வியெல்லாம் எழுந்துள்ளதா. ஒருவேளை மோதித்தான் பார்ப்போம் என கரூரிலும் போட்டியிடுவார். அதாவது கைவசம் மற்றும் தொகுதியில் விஜய் போட்டியிட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் கரூரில் போட்டியிட்டால் செந்தில் பாலாஜியா கரூருக்கும் இடையே அதிகப்படியான மோதல் ஏற்படும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.